ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம்ம என்னதான் மாச கணக்கில் ட்ரிப்பு பிளான் பண்ணி வாட்ஸ்அப்பில் குரூப்லாம் ஆரம்பித்து பெருசாக பிளான் பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரீசனை சொல்லி கலந்துக்கிடுவாங்க. ஆனால் திடீர்னு எந்த அரேஞ்ச்மெண்ட் எந்த பிளானுமே இல்லாமல் ஆள் சேர்த்து கிளம்புற ட்ரிப்பு தான் வேறு லெவலில் அமையும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போன ட்ரிப்பு தான் இந்த மூணாறு ட்ரிப். ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராகவன் இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாறு. ஆனால் எப்படி போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன பிளான்னு ஒரு இதுவும் இல்லை. ஸோ போகிற வழியில் அப்படியே பிளான் பண்ணிட்டு அப்படியே போகிற போகில் போக வேண்டியது தான். எங்கள் கேங்கில் எப்போயுமே ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஒவ்வொருத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணது நம்ம விஷ்ணு தான். ஸோ அவங்ககிட்ட மொத்த பாரத்தையும் போட்டுட்டு நாங்கள் ட்ரிப்பு கிளம்புவோமா மாட்டோமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2000 years later. மணி இப்போ 1:30 ஆகுது. ஸோ ஒரு வழியாக வேன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதை நம்பி மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக வேன் வந்துச்சு கைஸ். இதான் நாங்கள் போக போகிற வேனு. ஸோ எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வண்டி மூணாறில் தான் நிற்கும். மூணாறு போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். 2 seconds later. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் கிளம்பி 5 கிலோமீட்டர் கூட வரல. ஸோ டீ குடிக்கணும்னு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வண்டி வேற எங்கேயும் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணி பூப்பாரா அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இது கேரளாவில் தான் இருக்குது. பட் ஃபுல்லாக தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க. இங்கே லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து மூணாறு நோக்கி நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப அதிகாலைன்றதுனால பனிமூட்டம் இன்னும் அப்படியே இருந்துச்சு. ஸோ போகிற வழியில் அந்த பாதையெல்லாம் செம்மையாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே ஏரிகள் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உண்மையிலே வியூலாம் செம்மையாக அழகாக இருந்தது. மூணாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் நிறையா வியூ பாயிண்ட்டு இயற்கை காட்சிகள் நிறையா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் நிப்பாட்டி பார்த்துட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கும் போது பார்த்தது தான் இந்த பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தூரத்துலேருந்து போகும்போதே அந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தில் போய் நிப்பாட்டி அழகாக அதை ரசிச்சிட்டு இருந்தோம். பட் அதில் குளிக்க முடியாது. இது நம்ம கொடைக்கானலில் இருக்கிற சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம். ஆனால் அதை விட நல்லா பெரிய ஃபால்ஸாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். நூடுல்ஸு, ப்ரெட் ஆம்லேட்டு, மக்காச்சோளம் அது இதுன்னு நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு டேரெக்டாக மூணாருக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்புறமா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பற்றி பேசியே ஆகணும். இந்த மலை தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே ஒரு வியூ பாயிண்ட் இருக்க மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் இறங்கி பார்க்கல. ஸோ அப்புறமா ரூம்லாம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேரெக்டாக ஹாட் ஏர் பலூன் ஸ்பாட்டுக்கு தான் வந்தோம். ஸோ இதில் நாங்கள் போய் ரைட் பண்ணி பார்க்கல. இருந்தாலும் பலூன்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ரொம்ப நேரமாக தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் மேலே வச்சுருப்பாங்க ஏரில். ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், காசை பற்றி கவலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அவ்வளோ அமௌண்ட் ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் ஸ்கை ஸ்விங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்தோம். இது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களும் இதை ரைட் பண்ணி பார்த்தோம். இது பெர் ஹெட்டுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே த்ரில்லான ஒரு ரைடுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போதும் சொல்லிடுமா? One, 0, 1.1, 1.2, 1.2.5. இந்த மாதிரி 2 ட்ரிப் நம்மளை ஸ்விங் பண்ணி காட்டுவாங்க. உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். ஸோ இது சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் ஸ்விங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்பவே ஹைட்டாக தான் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுவும் பெர் ஹெட்டுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. விஜய் ப்ரோ
கீழே விழுந்தா தேட emotional damage. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேராக போனாலும் போகலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போகலாம். அப்படியே இங்கேயே ஒரு ஃபோட்டோகிராஃபரும் இருக்கிறாரு. ஃபோட்டோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. வீடியோ எடுக்கிறதா இருந்தால் 300 400 போட்டிருந்தாங்க. நாங்கள் ரெண்டுமே வாங்கலை. ஸோ இதுவுமே 2 ட்ரிப்பு. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடுனுச்சு. செம்மையாக த்ரில்லிங்காக வியூலாம் பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அப்படி இப்படின்னு ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் அடுத்த ஈவினிங்காக வந்த இடம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் தான். இது மெயின் மூணார்லேயே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா சரியான டைம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த 5:30 6 மணி ஒட்டி நாங்கள் போனோம். அந்த சீரியல் பல்ப்லாம் போட்டு லைட்லாம் அப்போ தான் ஆன் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஈவினிங் டைமில் அந்த ஒரு லைட் எஃபெக்டோட பார்க்குறதுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அதில் ஏறி சுற்றி என்னெல்லாம் இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டோம். என்னடா இவன் போன வீடியோவில் கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. உண்மையிலே எனக்கு கண்ணு தெரில, ஜஸ்ட்டு போஸ்ட் தான் கொடுத்தேன். இப்போ பொட்டானிக்கல் கார்டன் தான் பேர். ஆனால் அந்த சீரியல் செட்டு அந்த லைட்டிங்ஸை பார்க்கறதுக்காகவே இந்த கார்டனுக்கு போகலாம். ஸோ இந்த கார்டனும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து ரோடு இருக்கும், நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்க்கும்போதே ஒரு ரிவர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ சுற்றி நானும் மணியும் அந்த ரிவர் இருக்க இடத்துக்கே போயிட்டோம். அந்த ரிவர் வியூ பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கேருந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஸோ பட் யாரும் இறங்கிடாதீங்க, ஆல்ரெடி வேலி போட்டு தடுத்து தான் வச்சுருக்காங்க, எச்சரிக்கை போர்டும் வச்சுருக்காங்க. பட் அதை மீறி யாரும் உள்ளே போகாதீங்க. பிகாஸ் அதில் போட்டிருந்தது என்னென்னா அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ தூரத்துலேருந்து ரசிச்சுக்கோங்க, அது வரைக்கும் நல்லது. நாங்கள் போன டைமிங் வந்து உண்மையிலே அருமையான டைமிங் தான் சொல்லணும். ஸோ மழையும் பெஞ்சிட்டு இருந்தது, அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு அதுக்கும் ஃபவுண்டைன் டான்ஸும் போட்டாங்க. வேறு லெவலில் வந்து ஈவினிங் டைமை மூணாரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்பாட் தான் அது. ஸோ சடன் பிளான் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்டேக்கு பெருசாக எதுவும் எஃபோர்ட் போடல. கிடச்ச ரூமில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. இன்னொரு நாளும் இங்கே மூணாரில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை. மூணாரில் இன்றைக்கி டே 2. ஸோ காலைல எழுந்துச்சி அப்படியே குளித்து கிளம்பி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேவிகுளம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம விசிட் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்குறோம். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இடம் இருக்குது. ஒன்று போட் ஹவுஸு, இன்னொன்று கௌபாய் பார்க்கு. இப்போ ரெண்டுக்குமே காமன் என்ட்ரன்ஸ் தான். பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்ன பசங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் பார்த்தீங்கன்னா கௌபாய் பார்க் தான் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 600 ரூபா, சின்ன பசங்களுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு குரங்கோட வயிற்றுக்குள்ளே போய் என்ட்ராகிற மாதிரி இருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது பெருசாக அவ்வளோ த்ரில்லிங்காலாம் இருக்காதுன்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் அப்படியே லைட்டாக பயப்படுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு இல்யூஷன் டனல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸோட வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் ஸ்விங் சேர்னு ஒன்று இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த கொடராட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதோட ஒரு ப்ரோ வெர்ஷன் தான் சொல்லுவாங்க இதை. அதில் தலை சுற்றாது, இதில் செம்மையாக தலை சுற்றுனுச்சு. பார்க்குறதுக்கு நமக்கு ஏதோ சின்ன பிள்ளைங்களோட ஊஞ்சல் விளாட்டு மாதிரி தான் தோணும். நான் அதில் ஏறி உட்கார்ந்தப்பறம் தான் தெரிஞ்சது வேறு லெவலில் தலை சுற்றும் அப்படின்னு. ஆல்ரெடி இலியூஷன் டனலில் வேறு இருந்துட்டு வந்திருக்கோம், சொல்லவா வேணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த எனர்ஜி எங்களுக்கு போக போக அப்படியே ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஜோன் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அட்வென்ச்சர் ஜோன்னு போட்டிருந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா இதுதான் அந்த அட்வென்ச்சர் போல பாருங்க. என்னடி இது? ஸோ அது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குகை மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டயர் கிளைம் ஒன்று இருந்தது. பட் அது இப்போதைக்கு ஃபங்க்ஷனலாக இல்லை, நோ என்ட்ரின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கமாண்டோ நெட் ஒன்று இருந்தது. ஸோ இதில் ஒரு பர்சன் தான் வந்து ஒரு நேரத்தில் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததில்ல, நாங்கள் அந்த டயர் வாக்கில் அப்படியே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. மிச்சம் மீதி இருந்ததும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் நிறையாவே இருந்துச்சு. அடல்ட்டுக்கு இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி 1-2 தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் போயிட்டு அப்படியே நம்மளோட திறமையை காமிச்சிட்டு வெளில வந்து பார்த்தா பசங்களாம் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்னடா அது டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஜிப்லைனுக்கும் ஜிப் சைக்கிளுக்கும் தான் வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபார்மு. நடுவில் அருந்து ஊந்துச்சுன்னா அவங்க பொறுப்பு இல்லைன்ற மாதிரி எழுதி வாங்கிட்டாங்க. ஜிப்லைன் அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் சைக்கிளுக்காக நம்ம லைனில் நின்று இருக்கும்போது இந்த சைக்கிள் மட்டும் எந்த சப்போர்ட் இல்லாமல் தானாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஜிப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கையை விட்டுட்டு ஓட்டுறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெடல் கார் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளாட்றதுக்கு தான் ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளும் அந்த விளையாட்டெல்லாம் பார்த்தோன்னே குழந்தையா மாறிடும் அப்படின்றதுனால அப்படியே நம்மளும் அதை எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு மாதிரி 2 பேர் விளாட்ற கேம்னால செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் போச்சு. நீங்கள் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வேறு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். க்ளோஸ் கால் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பார்க்கோட நேம் வந்து கௌபாய் பார்க் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே இருக்கிற லைட் பல்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேப் வந்து கௌபாயோட கேப் வச்சு கவர் பண்ணி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே உள்ள ஒரு கேம் ஜோன் ஒன்று இருந்தது. உள்ளே போய் பார்த்தா குழந்தைங்களோட கேம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ ஏதோ அங்கே தேடி பிறக்கி நம்மளோட அடல்ட்ஸ் விளாட்றதுக்கு ஏற்றாப்புல ஒரு 2-3 கேமை கண்டுபிடிச்சோம். சென்னை கோயம்புத்தூர் மாதிரி ஏரியாலாம் மாலுக்கெலாம் போயிட்டு நம்மளால் விளாட முடியாமல் டிஸ்டர்பாயின்மெண்ட்டோட அந்த கேம்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் நமக்கு எவ்வளோ நேரம்னாலும் விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் அந்த கிங் ஹேமர் அந்த கேமை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நான் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா மிஷின் ரீடிங்கே நிற்கலை, அது பாட்டு கவுண்ட் ஆகிட்டே போயிடுச்சு. இவங்களோட ஹை ஸ்கோரை நான் ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்கிட்ட வந்து ஹேமரை பிடிங்கிட்டாங்க. ஸோ நானும் வேறு வழி இல்லாமல் போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்சைட் டவுன் ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுலேயும் போயிட்டு நம்ம அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா அந்த ஸ்பானிஷ் புல் இருந்தது. இந்த ஸ்பானிஷ் புல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேம் தான். நம்ம டிவிலலாம் நிறைய டைம் பார்த்துருப்போம் கேம் ஷோஸ்லலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் இல்லை போல், அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியலை, டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இவங்களும் டக்குன்னு கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்களே பாவமாக இருக்குதே அப்படின்றதுக்காண்டி ஸோ நம்ம தான் போய் ஜெயிச்சு கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சகஜமாக வரணும். அதனால நம்ம டக்குன்னு உள்ளே இறங்கியாச்சு. ஸோ இப்படியாக நம்மளோட 3 ட்ரிப் ஒரு வழியாக முடிஞ்சது. ஸோ நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணுன்ற கட்டாயத்தினால பகல் டைம்லேயே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் செம மழை. ஸோ அதையும் அப்படியே நின்று ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ மூணார் போகிற நீங்கள் யாராவது இந்த கௌபாய் பார்க்கை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.